உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி, சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி சார்பாக சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய 10வது மாத கருத்தரங்கத்திற்கு நேயர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் கர்மத்தம்பட்டி பகுதியிலிருந்து சாமிஜி ஜோதிட நிலையத்தினுடைய ஜோதிடர் அன்புக்குரிய அன்னார் மகாலிங்கம் ஐயா அவங்க வந்திருக்காங்க. ஐயா இப்போ ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் வர்க்கம் வர்க்கோத்தமம் ராசியில் எப்படி இருக்கு, நவாம்சத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி எல்லாருக்கும் எளிமையாக புரியுற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்க இருக்கிறாங்க. ஐயா ரொம்ப வணக்கங்கய்யா, வாங்க. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்திரன் இளம்பிரை போலேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றே. குருவே துணை. பிரபஞ்சத்தை வணங்கி எனது தாய் தந்தையும் வணங்கி எல்லாம் வல்ல இங்கு இருக்கும் அனைவருக்கும் ஜோதிட உள்ளங்களுக்கும் அஸ்ட்ரோ சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும் நம்ம விஜயா தலைவர் விஜயண்ணன் அவர்களுக்கும் துரைசாமி பேராசிரியர் துரைசாமி ஐயா அவர்களுக்கும் மற்றும் ரவிச்சந்திர ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு இருக்கும் ஜோதிட உள்ளங்களையும் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, நான் இப்போது இந்த வர்க்க உத்தமம், அதாவது வர்க்கோற்றமம் என்று சொல்லுவார்கள், ராசியிலும் அம்சத்திலையும் ஒரே கட்டங்களில் இந்த வர்க்க உற்றமம் பெறும். அந்த நட்சத்திரங்கள் இப்போ 12 ராசியிலையும் இந்த 9 கிரகங்களும் ஒரு பாதமாக 12 ராசிகளிலும் ஒரு பாதம் 108 பாதங்களில் 12 கட்டங்களில் இந்த 12 நட்சத்திரங்கள் மட்டுமே வர்க்க உத்தமம் பெறுகிறது. வர்க்கோற்றமம் என்பதுங்கிறது ஒரு நட்சத்திரம் வர்க்க உற்றமம் பெறுதுன்னா அவங்க உத்தமமான நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் ராசியிலும் அம்சலையும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க நல்ல ஒரு செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். அதாவது அஸ்வினி 1ஆம் பாதம் என்றால் அங்கே கேதுவனுடைய நட்சத்திரம் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் மட்டுமே வர்க்க உற்றமும் பெறும். அப்போ நவாம்ச கட்டத்திலும் அந்த லக்கண புள்ளிகளோ அல்லது லக்கண புள்ளியோ அல்லது கேதுவனுடைய நட்சத்திர லக்கண புள்ளியாக விழுந்தாலும் சரி, அல்லது அந்த இடத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, அது ராசியிலும் அம்சத்திலும் வர்க்க உத்தமம் பெறும். அப்போ அந்த ஜாதகர் எதிலும் என்னை அசைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு லக்னாதிபதி வர்க்க உற்றமம் பெற்றதுனாலோ அல்லது ஒரு கிரகம் வர்க்க உற்றமம் பெற்றாலோ முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டார்கள். நான் சொன்னது தான், நான் அப்படித்தான் செய்வேன் அப்படின்னா சிறப்பாக அதை செய்து முடிப்பாங்க. இந்த லக்னாதிபதியை வர்க்க உற்றமம் பெற்றிருந்தாலும் சரி, அல்லது எந்த கட்டத்தில் ஒரு கிரகம் நம்மளுக்கு வர்க்க உற்றமம் பெற்றிருந்தாலும் ராசியிலும் நவாம்சத்திலும் ஒரே இதாக இருக்கும். அதுதான் நம்ம வர்க்க உத்தமம் அப்படின்னு சொல்லுவோம். அது புனிதம் அடைகிறது. அது நம்மளுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஜாதகரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். அதிலே 2 கிரகம் 3 கிரகம் வர்க்க உற்றமம் பெற்றிருந்தது அப்படின்னா அந்த ஜோதிடரை மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். இது நீங்கள் எல்லா ஜாதகத்திலையும் ராசியிலும் அம்சத்திலையும் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் அதை நீங்கள் சாதாரணமாக பார்த்ததுமே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த கிரகம் வர்க்கோற்றமும் பெற்றிருக்குது, அப்போ இது எத்தனைக்குடைய கிரகம், எத்தனாவது அதிபதி, இது நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ நம்மளுக்கு ஒரு லக்னாதிபதியாகட்டும் அல்லது இந்த 12 நட்சத்திர பாதங்கள் அசைக்க முடியாத நட்சத்திர பாதங்கள் என்று சொல்லுவோம். அசைக்க முடியாதுன்னு என்னை யாருமே என்னையுமே எது பண்ண முடியாதுன்னு சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க. இந்த வர்க்கோற்றமம் பெற்ற நட்சத்திரக்காரருக்கு பார்த்தீங்கன்னா
அவங்க கிட்ட ஒரு தன்னம்பிக்கை நிறைஞ்சிருக்கு. முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன், நான் சொன்னது சொன்னபடிதான் அப்படிங்கிறத எல்லாருடைய சில ஜாதகத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் வர்க்க ஒற்றம் பெறுகிறது. அப்போ அது லக்கணம் இருந்தாலும் சரி, அல்லது அங்கே ஒரு கிரகம் இருந்து அந்த லக்கண புள்ளியோ அல்லது அந்த அஸ்வினி 1ஆம் பாதத்திலேயோ இருந்தால் ராசியிலும் நவாமசத்திலும் அந்த கிரகம் அங்கே நிலை பெற்று இருக்கும். அடுத்தது ரோகிணி 2ஆம் பாதம். ரோகிணி 2ஆம் பாதம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சந்திரன் வர்க்க ஒற்றமும் பெறுகிறது. அப்போ அது ராசியிலும் நவாம்சத்திலையும் நீங்கள் அந்த 2 கட்டத்திலையும் எந்த கிரகம் இருந்தாலும் அதே இடத்துல தான் அந்த வர்க்க ஒற்றமும் பெற்றிருக்கும். இது வலுவான இடம் என்று சொல்வோம். அதே மாதிரி புனர்வோசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் குருவனுடைய நட்சத்திரமாகிய புனர்வோசம் 3ஆம் இடம். அந்த 3ஆம் பாதம் மிதுனத்திலையும் 4ஆம் பாதம் கடகத்திலும் 2 நட்சத்திரம் வர்க்க ஒற்றமும் பெறுகிறது. அப்ப இந்த நட்சத்திர பாதங்கள் எந்த கிரகமாய் இருந்தாலும் அது ராசியிலும் நவாம்சத்திலும் மிதுனத்தில் 3ஆம் பாதம் வர்க்க ஒற்றமும் பெற்று அதே இடத்தில் இருக்கும். 4ஆம் பாதம் ஆனால் கடகத்தில் அந்த கிரகம் ராசியிலும் நவாம்சத்திலும் அதே இடத்தில் இருக்கும். அடுத்தது பூரம் 1ஆம் பாதம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் சிம்ம ராசியில் 1ஆம் பாதம் அங்கு வர்க்க ஒற்றமும் பெற்று அதே ராசியில் இருக்கும். இதுவும் ராசியிலும் நவாம்சத்திலும் பூரம் 1ஆம் பாதம் அந்த கிரகங்கள் 2 ராசியிலும் ஒரே பக்கம்தான் இருக்கும். அடுத்தது செவ்வாயுடைய நட்சத்திரமாகிய சித்திரை நட்சத்திரம் கன்னியில் 2ஆம் பாதமும் துலா ராசியில் 3ஆம் பாதமும் வர்க்க ஒற்றமும் பெற்றிருக்கும். அடுத்தது விருச்சிகத்தில் சனி பகவானுடைய நட்சத்திரமாகிய அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம் வர்க்க ஒற்றமும் பெற்றிருக்கிறது. அடுத்தது சூரியனுடைய நட்சத்திரமாகிய உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் வர்க்க ஒற்றமும், உத்திராடம் 2ஆம் பாதம் மகர ராசியில் வர்க்க ஒற்றமும் பெறுகிறது. அதே போல கும்பராசியில் ராகு பகவானுடைய சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம் வர்க்க ஒற்றமும் பெறுகிறது. அதுபோலவே ரேவதி 4ஆம் பாதம் மீன ராசியில் வர்க்க ஒற்றமும் பெறுகிறது. இப்படி இந்த 9 நவகிரகங்களும் இந்த 108 பாதங்களில் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு பாதமாக வாங்கி வர்க்க ஒற்றமும் பெற்று அல்லது பகைநீசமாக இருந்தாலும் சரி, எந்த நிலையிலும் வர்க்கோற்றமும் பெறும் ராசியிலும் நவாம்சத்திலும் ஒரு பலம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகரை தசாபுத்தி நடக்கும்போது மிக நல்ல பலன்களையே கொடுக்கும். அதுபோலவே ராசியில் ஒரு கிரகம் நேசம் அல்லது பகை பெற்று இருக்கும், ஆனால் நவாம்ச கட்டத்தில் அந்த கிரகம் ஆட்சி பெற்றிருக்கும் அல்லது உச்சம் பெற்றிருக்கும். அந்த கிரகம் நம்மளுக்கு நல்ல பலனையே கொடுக்கறக்கு ஆரம்பிக்கும். அப்போ ஒரு கிரகம் ராசி நவாம்சம் இது இரண்டும் நம்மளுக்கு வர்க்க ஒற்றம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் எப்போதுமே தன்னுடைய எந்த ஒரு காரியத்தையும் நான் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன், ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அதை சாதித்து முடிப்பவனாக, திறமையுள்ளவனாகவும் நல்ல நம்பிக்கை உடையவனாகவும் வாழ்க்கையில் எதிலும் வெற்றி பெறுபவனாகவும் இருப்பார். இது உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இந்த வர்க்க ஒற்றமும் இருக்கிறதா, ராசி நவாம்சம் 2 கட்டத்தையும் நீங்க பார்க்கும்போது 2 கட்டத்திலும் அந்த கிரகம் அமர்ந்திருந்தால் அது வர்க்க ஒற்றமும் பெற்றிருக்குது என்று அர்த்தம். அப்போது அந்த கிரகம் உங்களுக்கு நல்ல பலனையே ஒரு தசாபுத்தி வரும்போது உங்களுக்கு நல்ல பலன்களையே தரும் என்பதுதான் இந்த வர்க்க ஒற்றமும் அப்படிங்கிறது சரியாக நம்ம சித்தர்கள் கணிக்கப்பட்டது. அப்போ ஒரு ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் பலம் பெறும் போது ஒரு ஜாதகனும் வலுவெறுகிறான் என்பதுதான் உண்மை. அடுத்தது அதாவது நம்மளுக்கு ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் ஒரு கிரகம் அங்கு பாவக்கிரகமும் இருக்கிறது, சுபகிரகமும் இருக்கிறது. நமது 12 ராசி கட்டத்திலும் கடவுள் நம்மளுக்கு 3 நட்சத்திரங்களாக பிரித்து ஒவ்வொரு ராசியிலும் பார்த்தீங்கன்னா மேசத்தில் எடுத்துட்டா அஸ்வினி, பரணி, கிருத்திகை
அப்ப அஸ்வினி அப்படிங்கிறது அங்க கேதுவனுடைய நட்சத்திரம் பாவக்கிரக நட்சத்திரங்களாக இருந்தாலும் அது வர்க்கோற்றமம் பெறும்போது லக்கண புள்ளியாக விழுந்தாலும் சரி, அல்லது அதில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் சரி, நமக்கு நல்ல பலனையே கொடுக்கும். அவனிடம் ஒரு பொய் சொல்ல மாட்டான், யாரை ஏமாத்த மாட்டான், நம்பிக்கையா பழகுவான். இதெல்லாம் அந்த லக்கண புள்ளியோ அல்லது அதுல அந்த 1ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் அமர்ந்தாலோ அவனிடம் இந்த திறமைகள் எல்லாம் இருக்கும். அடுத்தது 2ஆம் இடத்துல இந்த ரோகிணி நட்சத்திரம் அல்லது நம்மளுக்கு லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் வர்க்கோற்றம கிரகம் இருந்தாலும் அவன் சொன்ன சொல்லை காப்பாற்றுவான். நாணயஸ்தான், நாணயம் மிக்கவன், நம்பிக்கை உடையவன். அதாவது பணத்துக்கு, காசுக்கு மறுபெயர் நாணயம் என்று சொல்வார்கள். நம்ம கோடிக்கணக்கில் ஒரு பந்தயம் கட்டினாலும் கூட 1 ரூபா காசை சுண்டி விட்டு அதுக்கு ஒரு பந்தயம் வைப்பாங்க. அப்ப நான் என்னுடைய நாணயத்தை காப்பாற்றுவேன் என்கிறதா நாணயத்துக்கு மறுபெயர், காசுக்கு மறுபெயர் நாணயம். அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நம்ம 1 ரூபா வாங்கினாலும் அதுக்கு நம்ம கொடுத்த நாணயத்தை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லுவதுதான். அந்த 2ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுடைய நாணய ஸ்தானம் என்று சொல்வார்கள், வாக்கு ஸ்தானம் என்று சொல்வார்கள், நம்பிக்கை ஸ்தானம். நல்ல குடும்பத்தை நல்ல நிர்வாகமாக கொண்டு வருவான், நல்லா சம்பாதிப்பான், நேர்மையா சம்பாதிப்பான், நேர்மையா பணம் கொண்டு வருவான், எந்த சொல்லையும் நேர்மையா நடத்திக்குவான். அதே மாதிரி ஒரு 3ஆம் இடத்தில் வர்க்க ஒற்றமம் பெற்றிருந்தால் அவன் ஒரு தைரிய வீரியம் மிக்கவனாக இருப்பான், தைரியசாலியாக இருப்பான், எடுக்கிற முயற்சியில வெற்றியாக முடித்து வைப்பான். எந்த முயற்சியும் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம். அதே மாதிரி ஒரு சகோதரர்களுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும், ஒரு நிலபுலன் வம்பு வழக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சாதகமாக பேசி அதை தீர்மானமாக முடித்து வைப்பார். 3ஆம் இடம் என்பது அது. அடுத்தது 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் வர்க்கோற்றமம் பெற்றிருந்தாலும் அவன் நல்ல ஒரு இடம்பொருள் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட அந்த கிரகம் நம்மளுக்கு வர்க்கோற்றமம் பெற்றதுனால அந்த இடம்பொருள் அந்த பேச்சுவார்த்தை நடத்தி நல்ல இடம்பொருள், வண்டி வாகனமாகட்டும், வீடு நிலமாகட்டும், அவன் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டுவான். ஆனால் இருந்தாலும் அந்த வர்க்கோற்றமம் பெற்ற போது அவன் அந்த எப்படியாவது பாடுபட்டு கஷ்டப்பட்டு அந்த வீடு வாசலை தேடிக்குவான். அதே மாதிரி 5ஆம் இடம் என்பது வர்க்க ஒற்றமம் பெற்றிருந்தால் 5ஆம் இடம் புத்திஸ்தானம் என்று சொல்வோம், புத்திர ஸ்தானம் என்று சொல்வோம். அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு வர்க்க ஒற்றமம் பெற்றிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அந்த 5ஆம் இடம் அதாவது வலுப்பெற்று இருந்ததுன்னா, அந்த வர்க்கோற்றமம் பெற்றிருந்ததுன்னா அப்பொழுது அவன் நம்மளுக்கு நல்ல புத்திரங்களை பெறுவான். புத்திரர்களால் நல்ல ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி, கடைசி காலத்துல அவனுக்கு நல்ல அனுகூலம் உண்டாகும். புத்திர பாக்கியம், நல்ல புத்திர பாக்கியம் உண்டாகும். புத்திரர்களால் அவனுக்கு கடைசி காலத்தில் நன்மை உண்டாகும். பூர்வ புண்ணிய சொத்து, அது அவனுக்கு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அது தீர்வு கடைசியில் இவனுக்கு சாதகமாக முடியும். அதே போல 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் ஒரு வர்க்கோற்றம கிரகம் இருந்தது என்றால் நம்மளுக்கு 6ஆம் இடம் அவனுக்கு அது ஒரு எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும், வெற்றி என்பதை தீர்மானமாக முடிக்கக்கூடிய இடமும், அல்லது எவ்வளவு கடன் வாங்கிய போதிலும் அந்த கடனை ஈஸியாக கட்டிவிடுவான், நாணயமாக கட்டிவிடுவான். அடுத்தது 7ஆம் இடம். 7ஆம் இடம் என்பது நம்மளுக்கு கலஸ்தர் ஸ்தானம் என்று சொல்லுவோம். நம்மளுக்கு சொந்த பந்தங்களாகட்டும் 7ஆம் இடம், நண்பர்கள், கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம், ராஜ சன்மானம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். ஒருத்தருக்கு மனைவி, அப்போ மனைவிக்கு ஒரு நல்ல கலத்திரம் அமையிறது, நல்ல மனைவி அமையிறது, அவன் அதாவது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, கூட்டு தொழில், நண்பர்களை வைத்து கூட்டு தொழில் பண்ணுவது, இதெல்லாம் அவனுக்கு வெற்றிகரமாக முடியும். அதில் நல்ல லாபமும் சம்பாதிப்பான். 7ஆம் இடம் என்பது சமுதாயத்தில் அவனுக்கு நல்ல பெயர் புகழ் கிடைக்கும். இதெல்லாம் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு கிரகம் வர்க்கோற்றமம் பெற்றிருந்ததால் இதெல்லாம் அவனுக்கு சீரும் சிறப்பாக கிடைக்கும். 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்றால் யாரும் பயந்துக்க வேண்டாம். 8ஆம் இடம்னால நம்மளுக்கு ஏதாவது 8ஆம் இடத்துல போய் வர்க்கோற்றமம் பெற்றிருக்குதா, ஏதாவது பாதகம் பண்ணுமானா, எல்லாத்துக்குள்ளேயும் நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா ராசிக்குள்ளேயும் ஒவ்வொரு பாவக்கிரகத்தையும் கடவுள் வைத்திருக்கிறார், நல்லதும் இருக்குது. அதுல சில இது நம்மளுக்கு அதாவது நல்ல அங்கும் சுபகிரகங்கள் ஓடு நல்ல சாரத்தில் இருந்தது என்றால் 8 என்பது நம்மளுக்கு பணபரஸ்தானம் என்று சொல்வோம். அங்கும் நம்மளுக்கு பார்த்தோம்னா போராடி வெற்றி பெறுவார். 8ஆம் இடங்கிறது சில கஷ்டங்களை பட்டாலும் அதுல போராடி வெற்றி பெறுவார். 8ஆம் இடங்கிறது சில நம்ம கண்டம் விபத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 8ஆம் இடம் தான்.
அதில் நோய் நொடி கண்ட சொன்னாலும் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நல்ல சாரங்கள் பெற்று நல்ல சுபசாரங்கள் என்ற இடம் அந்த இடமும் இருக்கிறது. அங்கு வட்கோரமம் பெறும்போது இந்த கிரகம் நம்மளுக்கு பாதகம் இல்லை என்று உறுதியாக அடித்து சொல்லலாம். 8ஆம் இடத்திலே அந்த கிரகம் வர்க்கோற்றமம் பெற்றிருக்குது அப்படின்னா ராசியிலும் நவாம்சத்திலும் 8ஆம் இடம் தான் அப்படின்னா அந்த பாதகம் பண்ணாது, அவங்களுக்கு வந்து நல்லதே செய்து விடும் என்பது நம்ம பல ஜாதகங்கள் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். அடுத்தது 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்துல ஒரு வர்க்கோற்றம கிரகம் இருந்தாலும் 9 என்பது நம்மளுக்கு தந்தை ஸ்தானம் என்று சொல்வோம், நம்ம பக்தி ஸ்தானம் என்று சொல்வோம், ஒரு ஜாதகனுடைய ஒழுக்க ஸ்தானம் என்று சொல்வோம், பெரியோர்களை மதிக்கும் ஸ்தானம் என்று சொல்வோம். இந்த ஸ்தானங்களில் ஒரு கிரகம் வலுப்பெற்று இருந்தாலும் அவன் பக்தி மிக்கவனாகவும் பல கோயில் நிர்வாகங்களுக்கு சிறப்பாக உடையவனாகவும் பல புண்ணிய காரியங்களை செய்பவனாகவும் தான தர்மங்கள் செய்பவனாகவும் இதில் எல்லாம் சிறந்து விளங்கக்கூடியவனாக அந்த கிரகம் அங்கு வர்க்கோற்றமம் பெற்றிருந்தால் அதெல்லாம் சிறப்பாக இருப்பான் என்றும். அடுத்து நம்மளுக்கு 10ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வர்க்கோற்றமம் பெற்றிருக்குது என்றால் அவன் 10ஆம் இடம் என்பது நம்ம தொழிற்ஸ்தானத்தில், நான் தொழிலை வந்து இந்த தொழிலை தான் செய்யணும், இதில் நான் வெற்றிகரமாக முடிக்கணும்னு அதுக்கு போராடி 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 அந்த வாழ்க்கையில் வந்து அந்த தொழிலில் மேன்மை அடைந்து அந்த தொழிலில் வெற்றி பெற்று தானே சுயமாக சம்பாதித்து நிலம் வீடு வண்டி வாகனம்னு சம்பாதிச்சுக்குவான். 10ஆம் இடத்தில் ஒரு வர்க்கோற்றம கிரகம் இருக்குது என்றால் அந்த நிலை அவனுக்கு உயர்ந்த நிலையில் உயர்ந்த தொழில் உயர்ந்த நிலம் வீடு வண்டி வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை வலுப்பெற்று விடும். அதுபோலவே 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லுவோம். அந்த இடத்திலும் நம்மளுக்கு ஒரு கிரகம் வர்க்கோற்றமம் பெற்று இருந்தது என்றால் 11ஆம் இடம் என்பது நம்மளுக்கு லாபஸ்தானம் என்று சொல்வோம். நம்ம லாப நோக்கோடு அவன் வெற்றி பாதையை நோக்கி போய்கொண்டே இருப்பான். லாபம் என்பது நம்மளுக்கு வந்து லாபம் என்பது லாபம், சந்தோஷம், மகிழ்ச்சி, பொன் பொருள் இதையெல்லாம் சொல்லப்பட்ட இடம் 11ஆம் இடம். அப்போ 11ஆம் இடம் என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு கிரகம் வர்க்கோற்றமம் பெற்றிருக்குது என்றால் இவன் நல்ல ஒரு நாணயமோடு சம்பாதிப்பவனாகவும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்களை நிறைய சம்பாதிப்பவனாகவும் இருப்பார். அடுத்தது 12ஆம் இடம். இதை நம்ம ஒரு விரயஸ்தானம் என்று சொல்லுவோம், தொலைதூர பயணம் என்று சொல்லுவோம், விரயம் நஷ்டம் அல்லது அயன சயன ஸ்தானம் என்று சொல்வோம். இந்த ஸ்தானத்தில் ஒரு கிரகம் வக்கரம் பெற்றிருந்தாலும் நல்ல நித்திரை நல்ல தூக்கமுடையவனாகவும் நல்ல சுப விரயம் பண்ணுபவனாகவும் நல்ல சுப செலவுகள் நிறைய செய்பவனாகவும் இந்த 12ஆம் இடம் என்பது வெளியூர் சென்று அல்லது வெளிநாடு சென்று நல்ல பொருள் ஈட்டி சொத்து சுகங்களை சம்பாதிப்பவனாகவும் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. இந்த வர்க்க உற்றமம் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு 108 பாதங்களில் 12 நட்சத்திரங்கள் மட்டுமே நான் சொல்லப்பட்டேன். இந்த 12 நட்சத்திரங்கள் மட்டுமே நம்மளுக்கு இந்த வர்க்க உற்றமம் நல்ல பலனை கொடுக்கும் என்று இப்பொழுது நான் சொல்லியிருக்கிறேன். கொடுக்கும். இதையெல்லாம் நம்ம ஜாதகத்தில் நேராக பார்த்து ஆராய்ந்து நம்ம பலன் சொல்லணுங்கிறது தான் என்னுடைய கருத்துரை. நான் சூரியனுடைய ஒளியை வாங்கி மற்ற கிரகங்களுக்கு கொடுப்பது குருவுக்கும், சந்திரனுடைய ஒளியை வாங்கி குருவாகட்டும் அல்லது சந்திரனுக்கு நேர் 7ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது சந்திரனுடைய ஒளியை வாங்கி மற்ற கிரகங்களுக்கு கொடுக்கறது என்றும் இதில் தான் நம்மளுக்கு கிரக பலம் என்று சொல்லுவோம். ஜோதிட உள்ளங்களுக்கும் அன்பர்களுக்கும் இப்போ இன்றைக்கு நான் வர்க்க ஒற்றமம் பற்றி பேசியிருக்கிறேன். எல்லார்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை எல்லா அன்பர்களும் இந்த ஜோதிட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்றும் எல்லோரும் இந்த நட்சத்திர பாதங்கள் இன்னைக்கு நான் சொன்னது என்னன்னா அஸ்வினி 1ஆம் பாதம் மேசத்திலும், ரோகிணி 2ஆம் பாதம் ரிஷபத்திலும், புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுனத்திலும், புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகத்திலும், பூரம் 1ஆம் பாதம் சிம்மத்திலும், சித்திரை 2ஆம் பாதம் கன்னியிலும், சித்திரை 3ஆம் பாதம் துலாமிலும், அனுசம் 4ஆம் பாதம் விருச்சிகத்திலும், உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசியிலும், உத்திராடம் 2ஆம் பாதம் மகர ராசியிலும், சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலும், ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனத்திலும். இதெல்லாம் வர்க்க உற்றம் பெற்றது. ராசியிலும் அம்சலையும் நீங்கள் எப்படி பார்த்தாலும் இது ஒரே ராசியில் இருக்குது. இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த நான் பேசுனது உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க.